ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆர் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். பட் லைக் எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் 0% காம்ப்ளிகேஷன் ரேட் கிடையாது. ஸோ ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் ஏற்படுற ஒரு டாப் 5 காம்ப்ளிகேஷன்ஸ், அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் ஆர் எவ்வளோ ரேர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹிப் ஜாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். நம்ம தொடை எலும்பும் உடம்பும் இணையற இடத்துல ஒரு முக்கியமான ஜாயிண்ட். நம்ம ஒவ்வொரு தடவை நடக்கும் போதுக்கும் இந்த ஹிப் ஜாயிண்ட்ல நல்ல கணிசமான மூவ்மெண்ட் நடந்து நம்ம உடல் எடையை ஃபுல்லாக தாங்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் தான் இந்த ஹிப் ஜாயிண்ட். சில ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி இந்த ஏவிஎன் ஆர் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ், சில டைம் ஃப்ராக்சர், சில டைம் இந்த முடக்குவாதம், ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், சில டைம் குழந்தை பருவத்தில் ஏற்படுற இந்த இடுப்பு ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக அமையுது இந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ஸோ ஜென்ரலி இந்த இடுப்பு டேமேஜ் வரும்போது நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு 5-10 நிமிஷம் நடந்தாலே வலி வந்துடுது, தினசரி வேலைகள் செய்யும் போது அதிகமாக வலி இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் ஜென்ரலா ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு ஒரு முக்கியமான ஜேர்னல், மெடிக்கல் ஜேர்னல்ல இதை பத்தி எழுதியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்டோட சக்சஸ் ரேட்னு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த என்டையர் ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். கேட்ராக்ட் சர்ஜரிக்கு ஈக்குவலண்டா ஆர் அதை விட மேபி ஒரு ஸ்டெப் கம்மி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் கொண்ட ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரா அமைஞ்சது ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். பல பேர் நடக்க முடியாம இருந்தவங்க, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் நடக்க முடியாம இருந்தவங்கள நல்ல வலி இல்லாம நடக்க வச்சது ஒரு பிரமாதமான சர்ஜரியா கருதப்பட்டது. அதனாலதான் இதை ஆபரேஷன் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இந்த ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ல பேசிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஹிப்போட பால் அண்ட் சாக்கெட் ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு சாக்கெட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் சாக்கெட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பாலிஎத்திலீன் லைனர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பால் பார்ட்டை பார்த்தீங்கன்னா பால் பார்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். அதை தாங்கிறதுக்கு இந்த ஸ்டெம், இந்த கிரே கலர்ல இருக்கிறது ஸ்டெம்ங்கிறது நம்ம தொடை எலும்புக்குள்ள போயிடும். ஸோ இது ரெண்டும் ஆர்டிகுலேட் பண்ணும்போது நல்ல வலி இல்லாமல் மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் தான் இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரிகவரி பீரியட் உண்டு. ஜென்ரலி 1 to 2 months பிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக நீங்கள் வாக்கர் இல்லாமல் நல்லா நடக்கக்கூடிய நிலைமைக்கு மோஸ்ட்டாக வந்துடுவீங்க. ஓவர் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இது ஒரு ஃபர்காட்டன் ஜாயிண்ட் அப்படின்னு கூட டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதாவது ஒரு காலில் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, இன்னொரு காலில் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னா ரெண்டுத்துக்கும் அவங்களால டிஃபரன்ஸே சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இயங்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜரா இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. ஃபர்காட்டன் ஜாயிண்ட் அப்படின்னு நிறைய தடவை நம்ம பேஷண்ட் சொல்றாங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி 0% காம்ப்ளிகேஷன் ரேட் இருக்கிற சர்ஜரி உலகத்திலேயே எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு பர்சன்டேஜ் காம்ப்ளிகேஷன் உண்டு. அர்லி பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு 1 to 2% காம்ப்ளிகேஷன் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். அதாவது 100 பேருக்கு பண்றோம்னா ஒருத்தர்லேருந்து 2 பேருக்கு காம்ப்ளிகேஷன் வரக்கூடும். லாங் டேர்ம் சக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 100 பேருக்கு பண்ணியிருக்கிறோம். இதே 100 பேரை 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா 100 பேர்ல 90 பேருக்கும் மேல நல்லா இந்த ஹிப் ஜாயிண்ட்லயே நடந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு திருப்பி எதுவும் சர்ஜரிஸ் தேவைப்படுறதில்ல அப்படிங்கிறது ரிஜிஸ்ட்ரிஸ் மூலமா நமக்கு தெரியுது. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் பேஷண்ட், கோடிக்கணக்கான மக்களை ஃபாலோ பண்ற இந்த ரிஜிஸ்ட்ரிஸ், பப்ளிக் ஹெல்த் ரிஜிஸ்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா பிளஸ் யூரோப், இப்போ அமெரிக்காலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஃபாலோ பண்றதுல பார்த்தோம் அப்படின்னா 20 year சக்சஸ் ரேட் அபவ் 90% அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரியுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஏற்படுற இந்த 1 to 2 காம்ப்ளிகேஷன் ரேட் என்ன? ஸோ இந்த ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் கொண்டது. ஸோ நம்ம எப்போ ஃபாரின் பாடி உடம்புக்குள்ள வச்சாலும் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான ஒரு சின்ன ரிஸ்க் உண்டு. ஒரு நல்ல செட்டப்ல நல்லா பண்ண ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், அதற்கான எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்து பண்ற ஒரு சர்ஜரி அப்படின்றப்ப இன்ஃபெக்ஷன் ரேட்டுங்கிறது ஜென்ரலி ரொம்ப குறைவு. 250 பேருக்கு பண்றோம் அப்படின்னா ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. that translates 0.4% இன்ஃபெக்ஷன் ரேட். நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல நல்ல டெக்னிக்கோட பண்றோம் அப்படின்னா 0.4% தான் இன்ஃபெக்ஷன் ரேட். அதாவது கிருமி தொற்றுதல், பாக்டீரியா வரலாம். ஸோ பாக்டீரியா வர்றதுங்கிறது
மெட்டல்லேருந்து ஜென்ரலாக வராது, ஏன்னா அதெல்லாம் நல்ல ஆட்டோக்ளேவ்ட் பார்ட்ஸ். என்வாயன்மெண்ட், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிற சூழல்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புண்டு, பேஷண்ட்டோட ஸ்கின்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புண்டு, ஹேண்டில் பண்ணுற சர்ஜன்ஸ் அண்ட் சர்ஜிக்கல் டீம்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இதற்கும் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காமன் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பேஷண்ட்டோட உடம்புக்குள்ளேருந்து தான் வரும். ஸோ ஒரு சில டைம் வேற எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், லங்ல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், பல்லுல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு. பட் வெரி லோ. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 250 பேருக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம்னா ஒருத்தருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், இது எல்லா ஜென்ரலா பேஷண்ட்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பால் சாக்கெட்டுக்குள்ள மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். இது ரெண்டையும் ஜாயிண்ட் கிடையாது. மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் பண்ண முடியாது. அதனால இது ரெண்டும் இண்டிபெண்டன்ட் தான். ஸோ பால் வந்துட்டு இந்த சாக்கெட்டுக்குள்ள இருக்கணும். அதை பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு இந்த சாக்கெட்டோட டைரக்ஷன் கரெக்டா இருக்கணும், பால் வைக்கிற அந்த டைரக்ஷன் கரெக்டா இருக்கணும். அதை தவிர சுத்தி இருக்கிற மசில்ஸ் நல்லா இயங்கும். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ஒரு 2 monthsல அதை சுத்தி நல்ல ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் டிஸ்லோகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 months கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க சர்ஜன் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறாரோ அந்த பொசிஷன்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஜென்ரலா இப்போ பண்ற ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டெக்னாலஜி அசிஸ்டன்ஸோட பண்றோம், இல்ல இந்த டைரக்ட் ஆன்டீரியர் அப்ரோச்னு பண்றோம். இதுலலாம் இன்ஃபேக்ட் டிஸ்லோகேஷன் ரிஸ்க் இன்னுமே ரொம்ப கம்மி. பட் உங்க சர்ஜன் சொல்றது உங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்ட் அட்வைஸா இருக்கும். எந்த பொசிஷன்ல நீங்க வச்சுக்கலாம், எவ்வளவு வெயிட் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 monthல, அதுக்கப்புறம் 2 monthsல என்ன பண்ணலாம் அப்படிங்கறது உங்க சர்ஜன் சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்றது உங்க கையில இருக்கு. இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலா டிஸ்லோகேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அண்ட் அகைன் டிஸ்லோகேஷன்ங்கிறது ஃபேர்லி ரேர் காம்ப்ளிகேஷன். 100 பேருக்கு ரெகுலர் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னா 200ல இருந்து 300ல ஒருத்தருக்கு இப்போ இந்த டிஸ்லோகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஓரளவுக்கு நல்ல டெக்னிக்ஸ் வச்சு பண்ணும்போது. ரெண்டாவது அதான் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி டெக்னாலஜி அசிஸ்டன்ஸ், எஸ்பெஷலி ரொபாட்டிக் பண்ணும்போது அந்த காம்பனண்டோட டைரக்ஷன் அண்ட் பொசிஷன் ரொம்ப அக்யூரேட்டா நம்மளால சர்ஜரி அப்போ பார்க்க முடியுது. ஸோ இவங்களில் டிஸ்லோகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னுமே கம்மி. மூணாவது இந்த டைரக்ட் ஆன்டீரியர் அப்ரோச்னு சொன்னேன். அதுல முன்னாடியிலேருந்து சிறு துளை மூலமா இந்த ஹிப் ஜாயிண்ட்டை டைரக்டா போய் அப்ரோச் பண்றோம். அகைன் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது டிஸ்லோகேஷன் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி. மூணாவது ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில டைம் இந்த எலும்புல கிராக் ஏற்படலாம். ஸோ நம்ம பார்ட் பொருத்தும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டல், இந்த நம்ம தொடை எலும்புக்குள்ள உள்ள டைட்டா ஃபிட் பண்றோம். இதுக்கு பேரு பிரஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லா டைட்டா ஃபிட் பண்ணாதான் அது நகராம இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ வீக்ஸ் நகராம இருந்ததுன்னா எலும்போட அது ஒரு பார்ட்டா சேர்ந்துரும். ஸோ இதுக்கு பேரு பிரஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நல்லா ஓரளவுக்கு டைட்டா ஃபிட் பண்ணாதான் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இனிஷியலி அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், லாங் டேர்முக்கும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைட் ஃபிட் பண்ணும்போது சில டைம் போன் வீக்கரா இருக்கு, இல்ல கொஞ்சம் எக்ஸசிவ் ஃபோர்ஸ் போட்டோம் அப்படின்னா போன்ல கிராக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. இந்த போனை வேகமா உள்ள செலுத்தும் போது இந்த இடத்துல கிராக் ஏற்படலாம். அது ஒரு இன்ட்ரா ஆப்ரேட்டிவ், அதாவது சர்ஜரி பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன். நிறைய பேருக்கு இதுல என்ன பண்ணுவோம்னா உள்ள பார்த்துட்டோம் அப்படின்னா அதை சுத்தி ஒரு வயர் மாதிரி போட்டு அங்கேயே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி இவங்களை நடக்க விடும்போது 99% ஜென்ரலா ஒன்றும் ப்ராப்ளம் வர்றதில்லை. அண்ட் அகைன் இந்த காம்ப்ளிகேஷன்ங்கிறது ஃபேர்லி ரேர் காம்ப்ளிகேஷன். 1 in 200 300 பேஷண்ட்ஸ்ல தான் நடக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன். அண்ட் அகைன் இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு சில ஸ்டெம் டிசைன்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காலரோட ஸ்டெம் அப்படின்னு வந்திருக்கு. எஸ்பெஷலி வீக் போன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த காலர் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கிராக் ஆகிறது ஒரு ஃப்ராக்சர் ஆகிறத நிறைய ப்ரிவென்ட் பண்ணிடுது. ஸோ அகைன் திஸ் இஸ் அ காம்ப்ளிகேஷன். ஓரளவுக்கு நல்லா அட்ரஸ் பண்ணியாச்சு, இதோட இன்சிடென்ட்ஸ் கம்மியாயிட்டே வருது. நாலாவது காம்ப்ளிகேஷன் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெக் லெங்தனிங் ஆர் ஷார்டனிங் நடக்கிறதுக்கு ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ல வாய்ப்பு உண்டு. அதாவது நம்ம காலோட லெங்த்தை ஒரு சென்டிமீட்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு 1/2 சென்டிமீட்டர் வரைக்கும் ஷார்டன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ நீ ஜாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 சைடும் இந்த லிகமெண்ட்ஸ் இருக்கும், அதை ப்ரிசர்வ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஜென்ரலாக நகராது. ஸோ நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் இந்த லெங்தனிங் ஷார்டனிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி, ஆல்மோஸ்ட் நடக்கிறதே கிடையாது. பட் ஹிப் ஜாயிண்ட்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரீ ஜாயிண்ட். ஸோ இதை சுத்தி இந்த மாதிரி 2 பக்கமும் பிடிக்கிற ஜவ்வுகள் கிடையாது, மசில்ஸ் தான். மசில்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிள். ஸோ அதனால நம்ம பண்ணும்போது இந்த லெங்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் ஜென்ரலி ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 6 months பாத்தீங்க அப்படின்னா மசில்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகணும். ஒன்ஸ் தே அட்ஜஸ்ட் இந்த ஒரு 1/2 சென்டிமீட்டர் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா தெரியவே தெரியாது. சில பேருக்கு அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க உணரலாம். சில பேருக்கு என்ன தேவைப்படுது, இப்போ ஆப்ரேட் பண்ண கால் கொஞ்சம்
லாங்கா ஃபீல் ஆகுது அப்படின்றப்ப ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். அதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் பேலன்ஸ் கொடுத்து நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் எந்த காலில் ஆப்ரேட் பண்ணலையோ அதில் ஒரு சின்ன ஷூ ரேஸ் அப்படின்னு கொடுப்போம். அந்த பக்கம் கொஞ்சம் உயரமான ஷூவும் எந்த சைடு ஆப்ரேட் பண்ணியிருக்கோமோ அந்த சைடு நார்மல் ஷூவும் கொடுக்கலாம். ரிவர்ஸும் ஆகலாம். இந்த சைடு ஆப்ரேட் பண்ணோமோ அந்த சைடு கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் வரைக்கும் ஷார்ட்டாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த சைடு ஆப்ரேட் பண்ணியிருக்கோமோ அந்த பக்கம் ரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் திஸ் இஸ் ரொம்ப ரேர் காம்ப்ளிகேஷன். நிறைய பேருக்கு ஒரு 6 months வெயிட் பண்ணீங்க அப்படின்னா பாடியை பேலன்ஸ் பண்ணி 2 லெக்கையும் ஈக்குவலாக கொண்டு வந்துடும். அதுக்கு மேலேயும் இந்த ஷார்டனிங் ஃபீல் ஆகுது இல்லை லெங்தனிங் ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஷூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 5th இதில் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் நான் சொல்ல வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன். ஜென்ரலாக இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணதுக்கப்புறமோ ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸோ நடக்கிறது கிடையாது. லேட் காம்ப்ளிகேஷன், அதாவது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா 15 years 20 years அந்த பீரியடில் வெளிப்படக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸஸ் எலும்புலேருந்து லூஸ் ஆகுது. ஜென்ரலாக பார்த்தோன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மெட்டல் வந்துட்டு அந்த எலும்போட சாக்கெட்டுக்குள்ள பொருத்தி இருக்கிறோம். இது ஓரளவுக்கு நல்ல ஃபிட்டிங்காக இருக்கும். பட் ஓவர் டைம் அதில் லோட் போட 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 இந்த பிளாஸ்டிக் தேய்மானம் நடக்கலாம். அதனாலையும் சரி ரொம்ப போன் வீக் ஓவர் பீரியட் ஆஃப் 20 years ஆகும்போதும் இந்த சாக்கெட் இல்லைன்னா இந்த உள்ள வச்சிருக்கிற ஸ்டெம் போன்லேருந்து லூஸ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ரலாக பார்த்தோம்னா நடக்கும்போது வலி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வர ஆரம்பிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி 100 பேருக்கு பண்ணுறோம்னா 90 பேர் வரைக்கும் 20 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க. ஜென்ரலாக அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் இப்போ இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் அண்ட் இப்போ இருக்கிற மெட்டீரியல்ஸில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வருது. ஸோ அந்த மாதிரி லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. லூஸ் ஆயிடுச்சுன்னா அதை மாற்றிட்டு புது பார்ட்டை நல்லா ஃபிட் பண்ணுறதுக்கு ரிவிஷன் சர்ஜரி, ரிவிஷன் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அகைன் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வித்தின் 20 years பார்த்தீங்கன்னா மச் லெஸ். ஜென்ரலாக 20-25 இயர்ஸ்க்கு மேலே தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்கள் வருது. ஸோ உங்களுக்கு ஒரு சம்மரியில் சொல்லணும்னா ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன் ரேட் வித்தின் த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் தேன் 1-2%. நிறைய பேருக்கு இந்த ஃபர்காட்டன் ஹிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதையே மறக்கிற அளவுக்கு நல்ல ஃபங்க்ஷன் தரக்கூடிய ஒரு சர்ஜரி. பட் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளில் இன்ஃபெக்ஷன் வரலாம். அது நான் சொன்ன மாதிரி 0.4-0.5%. இது தவிர இந்த பால் சாக்கெட்லேருந்து நழுவுறது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா மோஸ்ட் அவாய்ட் பண்ணிடலாம். தேர்டு ஃப்ராக்சர், அது நாங்கள் மோஸ்ட்லி சர்ஜரி அப்பவே பார்த்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். 4வது உங்களுக்கு இந்த லெக் லெங்க்ல டிஸ்கிரிபன்சி. அகைன் இதுவும் ரேர் காம்ப்ளிகேஷன். மோஸ்ட் ஆஃப் பாடி காம்பன்சேட் பண்ணிடும். அப்படி இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா ஷூ வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் காம்ப்ளிகேஷன் லாங் டேர்ம் 20-25 இயர்ஸ்ல இந்த ப்ராசஸ் லூஸ் ஆச்சு அப்படின்னா தென் அதுக்கு பதிலாக புது ப்ராசஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றியோ அதில் நடக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றியோ உங்களுக்கு ஃபர்தர் தாட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. சப்சிக்வெண்ட் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்றேன். தேங்க்யூ.